வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்றைக்கு நவம்பர் 1. தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் திருவிளையாடல் என்னும் தலைப்பில் இன்றைக்கு நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். வாருங்கள் கேட்போம். வேடிக்கையான ஒரு செய்தி சொல்லட்டுமா? துரியாதீத தவம் என்பது இறைநிலையை புரிந்து கொண்டு அந்த விளக்கங்களை எல்லாம் பெற்ற பின்னர் அந்த இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி நின்று பழகுகிற ஒரு உத்தியினை மிக எளிமையாக வடிவமைத்தவர் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர்கள். ஆனால் அதை பழகிய பின்னர் சில அன்பர்களிடத்தில் கேட்டபோது சொன்னார்களாம், என்ன உங்களுக்கு தெரிந்தது என்றால், சிவன் நடனமிடுகிற காட்சி தெரிந்ததாக சொல்வார்கள் என்று வேடிக்கையாக ஒரு செய்தி. அது ஏனென்றால் அவர்கள் பழக்கத்தின்படியே அந்த விளக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தருகிற பதிலாக இருக்கிறது. உண்மையில் திருவிளையாடல் என்பது என்னவென்றால், இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே நிறைந்து இருக்கிற தூய வெளி, சுத்த வெளி, த ஸ்பேஸ், அதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய ஆற்றலினால் கட்டி காத்து கொண்டிருக்கிற அந்த செயலை தான் திருவிளையாடல் என்று உண்மையிலே சொல்ல வேண்டும். என்று சொன்னால், தன்னுடைய தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் என்பதன் மூலம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அண்டக்கோடியானாலும் சரி, அணுவானாலும் சரி, அதனை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வைத்து காத்து வருகின்ற, உருவாக்கி வருகின்ற, காத்து வருகின்ற, அழித்து வருகின்ற அந்த விளையாட்டைத்தான் திருவிளையாடல் என்று உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். சுஜாதா அவர்கள் எழுதிய விஞ்ஞான பார்வையில் இருந்து என்கிற ஒரு புத்தகத்தில் நான் படித்த செய்தியை சொல்கிறேன். எலக்ட்ரான் அணுக்கள், நுண்ணணுக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் போது சில சமயம் அது இரட்டை அணுக்களாக வருமாம். அவற்றில் ஒன்றை பிரித்து கிழக்கையும் இன்னொன்றை பிரித்து மேற்கையும் அனுப்பிவிடுகிற அந்த ஆராய்ச்சியை கூட செய்து பார்த்தபோது அவை எப்படியோ திரும்பவும் போன திசையிலிருந்து மாறி அதே திசைக்கு வந்து சேர்ந்து விடுகிற ஒரு நிலையினை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது என்ன செய்தி என்றால், இந்த சுத்தவெளி தன்னுடைய ஆற்றலினால் எல்லாவற்றையும் ஒழுங்காக கட்டி காத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அண்டவெளியிலே இருக்கிற கோள்களானாலும் எதுவானாலும் சரி, அது குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து தன்னுடைய பணியினை செய்கிற வகையிலே கட்டமைத்து கொண்டிருக்கிற அந்த விளையாடல் இருக்கிறது பாருங்கள், அதுதான் திருவிளையாடல். அதுவே தான் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை கட்டி காத்து கொள்ள கட்டி காத்து வருகிற அந்த ஒரு செயல்பாடு, விளையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஊட்டுவதுதான் திருவிளையாடல் என்கிற தலைப்பு என்கிற வகையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தருகிற இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.